अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मत्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் யதிராசர் என்றெல்லாம் போற்ற பெறுகின்றார். அந்த யதிராசரான அவரை குறித்து அவருடைய பெருமைகளை குறித்து அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரமாகினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு யதிராஜ சப்ததி என்றே பெயர் வழங்கி வருகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ சூக்திகள், அதனுடைய பெருமை, ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமை, ஸ்ரீ ராமானுஜருடைய அடியவர்களுடைய பெருமை என்று இப்படி பல விஷயங்களை இந்த ஸ்தோத்திரத்திலே அற்புதமாக பல பல உதாரணங்களோடு எடுத்து காட்டி கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 51வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எப்படிப்பட்ட எதிர்வாதிகளும் அதாவது பிரதிவாதிகள் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுடைய கூட்டங்களிலே ஸ்ரீ ராமானுஜருடைய திருநாமத்தை சொன்னவுடனேயே அவர்கள் எல்லாம் ஓய்ந்து போகிறார்கள். அதாவது எந்த வாதமும் செய்ய முடியாமல் அவர்கள் அடங்கி போகிறார்கள் என்று அவர்களுடைய அந்த தன்மை சொல்ல பெறுகிறது இந்த 51வது ஸ்லோகத்திலே. விகல்பாட்டோபேன ஸ்ருதிபதமசேஷம் விகடயன் எதிர்ச்சா நிர்திஷ்டே யதி நிபதி சப்தே விரமதி விதண்டாஹங்குர்வத் பிரதிகதன வேதண்ட பிரதனாவியாத வியாபார வியதிமதன சம்பிரம்ப கலஹ. துர்வாதிகள் அதாவது எதிர்வாதம் செய்பவர்கள், வேதத்திற்கு ஒழுங்கான அர்த்தத்தை சொல்லாமல் தவறான அர்த்தத்தை சொல்லி வேதத்தையே குலைத்து விடுகிறார்களாம். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? விகல்ப ஆட்டோபேனா. விகல்ப ஆட்டோபம் என்னால் என்ன? வெறும் வாய் வீச்சு, உண்மையான அர்த்தம் கிடையாது. வாய் ஜாலத்தாலே தனக்கு வாய் இருக்கிறது என்பதற்காக பேசுகிறார்கள் என்று சில பேரை சொல்லுகிறார்களே, அதுபோல இந்த எதிர்வாதிகளெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? விகல்ப ஆட்டோபேனா, தங்களுடைய வாய் வீச்சின் காரணமாக அசேஷம் ஸ்ருதிபதம் விகடயன்னு, அத்தனை வேத பகுதிகளையும் வீணாக்கி விடுகிறார்கள் என்று சொல்றார். அது அத்தனையும் குலைத்து விடுகிறார்கள். வேதமே பயப்படுகிறது தான். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களில். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் அல்பஸ்ருதாத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரேதிதி. வேதமே பயப்படுகிறது தான். அல்பஸ்ருதாத்து சரியாக பொருளை கேட்காமல் தன்னுடைய குருவினிடத்திலே அல்லது சரியாக பொருளை புரிந்து கொள்ளாமல் வேதத்திற்கு நான் அர்த்தம் சொல்லுகிறேன் என்று ஒருத்தன் வந்தானால் அவனை குறித்து வேதம் பயப்படுகிறது. பிபேதி என்கிறார். வேதம் பயப்படுகிறது. யாரிடத்தில்? அல்பஸ்ருதாத்து வேதா. எதனாலே? மாமயம் பிரதரே, என்னை இவன் கொலைத்து விடுவானே, என்னை கிழித்து விடுவானே, என்னை ஒண்ணுமில்லாமல் செய்து விடுவானே
என்று வேதமே பயப்படுகிறதா. அதாவது வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்டு, பிரமாணம் என்ன அதுதான் உயர்ந்த பிரமாணம் என்று கூட சொல்லிக்கொண்டு, ஆனால் அந்த வேதத்திற்கு தவறான பொருளை சொல்லி அதை கொலைப்பதை காட்டிலும் வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்களே தேவலை என்று ஆகிவிடாதோ. அதைத்தான் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? விகல்பாட்டோபேன அசேஷம் ஸ்ருதிபதம் விகடயன்னு, ஸ்ருதிபதம் அசேஷம் விகடயன்னு, தங்களுடைய வாய்வீச்சின் காரணமாக பொருளை சரியாக புரிந்து கொள்ளாமல் அப்படியெல்லாம் தப்பு தப்பாக அர்த்தத்தை சொல்லி வேதத்தையே அழித்து விடுகிறார்கள் இவர்கள். அதற்கு ஒரு குறையை உண்டாக்கி விடுகிறார்கள் அந்த துர்வாதிகள், அவர்களை சொல்லுகிறார். அதுக்கு மேல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அவளெல்லாம் எப்படி இருக்கிறா? விதண்டாஹங்குர்வத்து பிரதிகத வேதண்ட பிரதனா, அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்னால் விதண்டாவாதம் செய்கிறார்கள். விதண்டாவாதம் என்னால் என்ன? அதாவது சரியான வழியிலே போகாமல் வேறு வழியிலே போவது, தவறான வழியிலே செல்லுவது. விதண்டாவாதம்னா நேரான ஒரு யுக்தி இருக்கிற பொழுது அதை விட்டுட்டு குயுக்தின்னு சொல்லுவார். எதுக்கு எடுத்தாலும் தப்பான ஒரு வாதத்தை செய்வது. அது அப்படி என்னால் ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது, அங்க அப்படி சொல்ற பொழுது ஏன் இங்கே இப்படி சொல்லக்கூடாது, எங்க எப்படி சொல்ல வேண்டும் என்கிறதை வேதமே நமக்கு வழிகாட்டி இருக்கிற பொழுது அதற்கு தவறான வழிகள் எல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, அவர்களுக்கு அப்படி பண்ணுபவர்களுக்கு தான் விதண்டாவாதிகள் என்று பெயர். அவர் என்ன பண்ணா, அகங்குர்வது, நான் நான் என்று அகங்காரம் வேறு கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் அவர்களை எப்படி சொல்லுகிறார்கள் என்னால் பிரதிகதக வேதண்ட பிரதனா, அவர்களெல்லாம் யானை கூட்டங்கள் போலேன்ற. யானை கூட்டம் என்ன பண்ணும்? அது எதிரில் வர வஸ்துக்களை எல்லாம் அழித்து விடும். அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதை அழிக்கிறதுனால அதற்கும் பிரயோஜனம் கிடையாது. அதுபோலத்தான் இவர்களும் சாதாரணமா ஒரு வச்சனம் சொல்லுவா, வெங்கல கடையில் புகுந்த யானை போலேன்னு சொல்லுவா. பெரிய பாத்திரங்களா வச்சிருக்க யானை உள்ள போய் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுத்தோம்னா என்ன ஆகும்? அந்த வெண்கல பாத்திரங்களும் உடைந்து விடும். ஒரே அனாவசியமா சத்தம் ஏற்படும். அந்த யானைக்கும் உபயோகம் இல்லாமல் அந்த பாத்திரங்கள் மற்றவர்களுக்கும் உபயோகம் இல்லாமல் போய்விடும். இதை போலத்தான் இந்த துர்வாதிகள் என்ன பண்ணுகிறார்கள்? வேதத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வேதத்தின் உட்புகுந்து தவறான அர்த்தத்தை சொல்லி அந்த வேதத்தையும் குலைத்து, எப்படி அந்த பாத்திரங்களை எல்லாம் அழித்து விடுகிறதோ ஆணை, அதுபோல அதையும் அழித்து தனக்கும் அது உபயோகம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் உபயோகம் இல்லாமல் இப்படியெல்லாம் அந்த யானை செய்கிறார்கள். ஆனா அந்த சமயத்துல இவ அந்த வாதம் பண்ற பொழுது எப்படி இருப்பார்கள் என்னால், வியாத வியாபார வியதிமதன சம்பிரம்பகலஹா, அந்த பெரிய காரியத்தை சாதித்து விட்டார் போல, ஒரு பெரிய தீர செயலை செய்து விட்டார் போல எப்படி இருக்கிறார்கள்? பெரிய ஆடம்பர போர் அவ செய்து கொண்டு உறக்க சத்தமா பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற காலத்திலே என்ன ஆகிறது? யதி நிருபதி சப்தே எதிர்ச்சா நிர்திஷ்டே யதிராசர் ராமானுஜர் என்கிற வார்த்தையை தற்செயலாக அங்க யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடும்? விரமதி, நிசப்தமாக ஆகிவிடுகிறது, எல்லாம் ஓய்ந்து போய் விடுகிறது. ராமானுஜருடைய பெயரை சொன்ன உடனேயே என்ன ஆகிறது? இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தார்களே அத்தனை ஆர்ப்பாட்டமும் ஓய்ந்து விடுகிறது. என்ன காரணம்? ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அவ்வளவு வலிமையானவை. யானை கூட்டங்கள் எவ்வளவுதான், அதாவது பழைய காலத்தில் சொல்லுவார்கள், காட்டில் இருக்கிற ஆனைகளை இப்போ கூட அது சில இடங்களிலே நடக்கிறது என்று பார்க்கிறோம். என்ன பண்ண, ஆனைகளெல்லாம் ஏதோ காரணத்தினால ஊருக்குள்ளே வந்துவிடும். அதுக்கு தண்ணீர் வேண்டும். அதற்கு அங்கே இருக்கிற இடத்துல தண்ணீர் வச்சு விடுத்தோம்னா வேற எங்கேயாவது தண்ணீர் கிடைக்கிறதான்னு பார்த்து கொண்டு என்ன பண்ணும், ஊருக்குள்ளே வந்துவிடும். அந்த ஊருக்குள்ளே வருகிற யானையை எப்படி விரட்டுவது என்னால் அதற்கு என்று சில விஷயங்களை வைத்துக்கொண்ட பறையடிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. ஒரு பறை என்கிற ஒரு வாத்தியத்தை எடுத்து டமடமடமடமான்னு என்னை அடித்தால் அந்த பறையினுடைய சத்தம் கேட்டால் ஆனையெல்லாம் திருப்பி ஓடி போயிடும். இந்த ஆனைகளெல்லாம் எவ்வளவு கூட்டமாக வந்தாலும் அதை விரட்டுவதற்கு ஒரு வழி உண்டு. அதுபோல இங்கே துர்வாதிகள் என்கிற அந்த அவர்களை விரட்டுவதற்கு என்ன ஒரே வழி என்னால் ராமானுஜர் என்ற வார்த்தையை சொன்னா போறோம், உடனே அவர்களெல்லாம் ஓய்ந்து விடுவார்கள். வால்மீகி ராமாயணத்திலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாரீச்சன் என்கிறவன் அவனிடத்துல போய் கேட்கிறான், ராவணன் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும், எனக்கு ஒருத்தனால பெரிய துன்பம் ஏற்படுகிறது, ஜனஸ்தானத்தில் என்னுடைய
படை வைத்திருந்தேன், அது அத்தனையும் அழித்து விட்டான் ஒருத்தன். அவனை அழிப்பதற்கு நீ எனக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்று மாரீச்சன், அந்த ராவணனுக்கு சொந்த மாமாவன், அவனிடத்துல போய் நீதான் எனக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். முதல்ல மாரீச்சனும் அப்படியா பண்ணிட்டா போகிறது, அதுக்கு என்ன பண்ணணும், யார் அவன், யார் அப்படி அழித்தவன் அப்படின்னு கேட்ட உடனே ராமன் என்று சொன்னானா. அப்படியே சப்த நாடியும் அடக்கி போய்விட்டது மாரீச்சனுக்கு. ஐயோ, ராமன் என்று தெரிந்து கொள்ளாமல் நான் உதவி புரிகிறேன் என்று சொல்லிவிட்டேனே, ரா என்கிற சொல்ல கேட்டாலே எனக்கு பயமா இருக்கிறது. ரகாராஜினி நாமானி என்று அவன் அங்க சொன்ன வார்த்தை அது. ரா என்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய நீ ரதம் என்று சொன்னா கூட எனக்கு பயமா இருக்கும். நீ மேலே சொல்ல போகிறது ரா என்கிற எழுத்தை சொல்லிவிட்டு நீ ரதம்னு சொல்ல போறியா, ரத்தனம்னு சொல்ல போறியா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. ரானாலே ஏன்னா அவன் ராமபிரான் 12 வயதிலே இருக்கிற பொழுதே மாரீச்சனை தன்னுடைய பாணத்தாலே அடித்தான். எப்பொழுது விஸ்வாமித்திரராலே அழைத்து செல்லப்பட்ட பொழுது, அப்பொழுது இன்னும் ராமனுக்கு திருக்கல்யாணம் கூட நடந்திருக்கவில்லை. விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பதற்காக ராமபிரான் சென்ற பொழுது அந்த சுபாகு மாரீச்சன் என்ற 2 பேரும் எதிர்த்து வந்தார்கள். அதுல சுபாகுவை வதம் செய்து விட்டான். மாரீச்சனை அடித்த பானம் அவனை எங்கோ கொண்டு தள்ளிவிட்டது. அதனால இன்னைக்கும் கூட அந்த நினைத்தால் சொல்லுகிறான் மாரீச்சன், இப்பொழுதும் கூட அதை எனக்கு நினைத்தால் உடல் நடுங்குகிறது, கொலை நடுங்குகிறது. இந்த ரான்ற வார்த்தையை காட்டாலே நான் ஓய்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறான். அதனால இது வேண்டான்னு ராவணனுக்கு உபதேசம் பண்ணுகிறான். ஆனாலும் ராவணன் கேட்கவில்லை. கதை மேலே செல்கிறது, அது இருக்கட்டும். எப்படி அந்த ரா என்கிற எழுத்தை காட்டாத உடனேயே மாரீச்சனுக்கு கொலை நடுக்கம் ஏற்படுகிறதோ, அதுபோலத்தான் இந்த துர்வாதம் விதண்டாவாதம் செய்கிற இந்த யானை கூட்டங்கள் போல இருக்கக்கூடியவர்களான புறச்சமயிகள் இருக்காளே, அவர்களுக்கும் ரா என்று அந்த ராமானுஜருடைய நாமத்தை சொன்ன உடனேயே அப்படியே அவர்களெல்லாம் ஓய்ந்து போகிறார்கள். ஏனென்றால் ராமானுஜர் அவர்களை வாதம் செய்து அடக்குவதற்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடனே முடிந்து விடுகிறது, அவர்களுக்கு தங்களுடைய சக்திகள் எல்லாம் முடிந்து விடுகிறது. திருவரங்கத்து அமுதனார் கூட ராமானுஜ நூத்தந்தாதியிலே சொல்லுகிறார். என்ன அருளி செய்கிறார்? கொண்டலனையவன்மை ஏறார் குணத்தம்மி ராமானுஜன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே. ஒரு கணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு யோஜனை பண்ணி எல்லாம் பண்ண வேண்டாம். அப்போதொரு சிந்தை செய்தே, அப்பொழுது ஒரு நினைவு நினைக்கிறார். உடனே அந்த நினைவினாலே அவர்கள் அத்தனை பேரையும் வாதம் செய்து ஜெயித்து விடுகிறார் என்கிறார். அதனால ஸ்ரீ ராமானுஜருடைய வாதங்களை காட்டால் புறச்சமயங்களாகிற ஆணை கூட்டங்கள் எல்லாம் அப்படியே பயந்து ஓடுகின்றன, ஓய்ந்து போகின்றன. எப்படி பறையொலியை கேட்டவாறே ஆணைகள் எல்லாம் திரும்பி ஓடுகின்றனவோ, அதுபோல இந்த இடத்திலே இந்த துர்வாதிகளாகிற ஆணை கூட்டங்களும் அந்த ராமானுஜருடைய திருநாமத்தை, அதாவது என்ன சொல்றார், இவர்களுடைய அந்த வியதிமதன சம்பிரம்ப கலக, ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டும் என்று பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு வருகிறார்களே, அப்படிப்பட்ட அந்த துர்வாதி பண்டிதர்கள் அவர்களாகிற ஆணை கூட்டங்கள் எல்லாம் என்ன ஆகின்றன? யதி நிருபதி சப்தே எதிர்ச்சா நிர்திஷ்டே. எதிர்ச்சா தற்செயலாக அப்படி சொன்ன உடனேயே யதி நிருபதி சப்தே, யதி நிருபதி எதிராஜர் என்று தற்செயலாக சொன்னான், ராமானுஜர் என்று தற்செயலாக ஒரு வார்த்தை சொன்னான். உடனே என்ன ஆகிறது? விரமதி, அவருடைய வாதங்கள் அத்தனையும் ஓய்ந்து போய் அங்கே நிசப்தம் ஏற்பட்டு விடுகிறது. அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாம் அத்தனையும் அடங்கி விடுகிறது. ஆனால் அதற்கு முன்னாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? விகல்பா டோப என்று பல வகை வாய்வீச்சினாலேயே ஆட்டோபம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வேதத்திற்கு இதுதான் பொருள், அதுதான் பொருள் என்று குதிக்கிறார்கள். ஆனால் சரி, ராமானுஜர் என்று ராமானுஜருடைய வாதத்தை எடுத்து சொல்ல வேண்டாம், ராமானுஜருடைய திருநாமத்தை சொன்ன உடனேயே அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அனைத்தும் ஓய்ந்து போகிறது. அப்படிப்பட்ட பெருமையுடைய திருவாக்குகள் என்றோ ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।